أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا فضل لعربي على عجمي ولا أبيض على أسود إلا بالتقوى. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேர் அருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை நழுவாது வலுவாது பின்பற்றிய அத்தனை சஹாபா பெருமக்களுக்கும்
அவர்கள் வழி நின்ற இமாம்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகுக. இச்சிறப்புமிகு பயான் நிகழ்ச்சியை மதுரை தெற்கு வட்டார ஜமாஅத் உலமா சபையும் விளாச்சேரி முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகமும் இணைந்து மிக சிறப்பாக சீராக நடாத்தி கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான மார்க்க நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, இங்கே ஒரு அழகான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அன்னலார் கட்டமைத்த அழகிய சமுதாயம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி தூதராக, மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக, உலகம் உள்ளளவும் கியாமத்து நாள் வரை அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் எடுத்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை டார்க் ஏஜ், இருண்ட காலம் என்று சொன்னார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, அனைத்து அனாச்சாரங்களையும் அனைத்து பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அரபு மக்கள். அப்படிப்பட்ட அந்த இருண்ட காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு டார்ச் லைட்டை போன்று வெளிச்சத்தை பாய்த்து அந்த அரபு மக்களுடைய அந்த இருண்ட காலத்தை வெளிச்ச காலமாக உலக மக்கள் அனைவர்களும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த அரபு மக்களுடைய வாழ்க்கையை புடம்போட்ட தங்கமாக பளிச்சிடும் வாழ்க்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்தார்கள். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபுகளை இன்றைக்கு மிக சிறந்தவர்களாக, உலகத்திலேயே பாவங்கள் மிக குறைந்த ஒரு பூமியாக அரபு நாடை ஆக்கினார்கள். அண்மையிலே உலகம் முழுவதும் ஒரு ஆய்வு செய்தார்கள், எந்த நாட்டிலே பாவங்கள் குறைவாக நடக்கிறது என்று. அதிலே முதலிடத்தை பெறக்கூடியது அரபு நாடுகள் தான். அரபு நாடுகள் தான் பாவங்கள் குறைவாக நடக்கிறது என்று ஆய்வுகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாம், அவர்கள் கொண்டு வந்த இந்த தூய மார்க்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்பட்டது. முழுமையாக அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலா, படிக்காதவர்களே நாம் நபியை அனுப்பி வைத்தோம் என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்திலே நபியாக வந்த பொழுது அரபுலகம் முழுவதும் வெறும் 17 பேர் தான் படித்தவர்கள் இருந்தார்கள். எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள் வெறும் 17 பேர் தான். அப்படிப்பட்ட அரபு மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைவர்களையும் படித்த மக்களாக, பண்பாடு மக்களாக, கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 10 விஷயங்களை கொண்டு அவர்களை கட்டமைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக பட்டம் பெற்று மக்காவிலே 13 ஆண்டுகள் நபியினுடைய பணியை செய்தார்கள். நபியினுடைய முதல் கட்டமைப்பு தௌஹீது தான். அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஓங்கி உரைத்தார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் ஃபஅபுதுஹு வலா துஷ்ரிகூ பிஹி. ஓ மக்களே, உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், அவனுக்கு நீங்கள் சிலை வைக்காதீர்கள். உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், அவன் உருவமற்றவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவிலே வாழும் காலமெல்லாம் தௌஹீத் பிரச்சாரம் தான் செய்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு சில மக்காவாசிகள் முஸ்லிம் ஆனார்கள். அதிலே ஒருவர் தான் பிலால் இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவாசியிடத்திலே அடிமையாக வேலை செய்கிறார். அவருடைய எஜமானுக்கு தெரியாமலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி அவர் முஸ்லிமாக ஆகின்றார். இதை அறிந்த உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடிய அவருடைய எஜமானன் பிலால் இடத்திலே சொல்கிறான், உன்னுடைய இந்த தௌஹீதை நீ விட்டுவிடு, இந்த கலிமாவை நீ விட்டுவிடு என்று வற்புறுத்துகிறான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விடவில்லை. உடனே அவர்களை கைகால்களை கட்டுகிறான். அவருடைய நெஞ்சிலே பாரங்களை வைக்கிறான். கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய அந்த மதிய நேரத்திலே அவர்களை பாலைவனத்திலே போட்டு சிறுவர்களின் மூலமாக பிலால் அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுக்கின்றான், கடுமையான தொல்லை கொடுக்கின்றான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடுமையான சூழ்நிலையை கூட அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், நான் ஷிர்க் வைக்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன் என்று ஓங்கி உரைத்தார்கள். இப்படி தௌஹீது கலிமாவுக்காக வேண்டி சஹாபாக்கள் பட்ட பாடு இருக்கிறது, அது சொல்லி மாளாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஈமான் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஈமான் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சுருக்கமாக ஈமான் என்று சொல்வார்கள். அந்த ஈமான் என்றால் இன்றைக்கு நமக்கு சரியாக அதனுடைய மீனிங் தெரியவில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஈமானை போய் சேர்த்தோமா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் காலை மாலை மதரசா நடக்கிறது. அந்த மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றோமா என்று சொன்னால் அதிலேயும் அசட்டியாகத்தான் இருக்கிறோம். அப்படி மதரசாவுக்கு வரக்கூடிய ஒரு மாணவர் எப்போ வருவார், சில சமயம் வருவார், பல சமயம் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாணவர் முழாண்டு பரீட்சைக்கு வந்துட்டார். மதரசாவில் நடக்கக்கூடிய முழாண்டு பரீட்சைக்கு வந்துட்டார். அதில் முதல் கேள்வியாக ஈமான் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த பையன் கொஞ்சம் விவரமானவன், கொஞ்சம் புத்தி உள்ளவன். உடனே பதில் தான், ஈமான் என்றால் என்ன தெரியுமா? காட்டிலே பல மான்கள் வாழ்கின்றன, புள்ளிமான், வரிமான், கௌரிமான். அதிலே ஒரு வகைதான் ஈமான். ஏன் இதற்கு ஈமான் என்று பெயர் வந்தது தெரியுமா? இந்த மானை ஈக்கள் மொய்ப்பதால் ஈமான் என்று பெயர் வந்தது பதில் எழுதினான். அடுத்து கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த மலையிலே குர்ஆன் இறங்கியது? நடக்கிறது, பரிச்சை நடக்கிறது திருச்சியில. அவன் பதில் எழுதினான், காஜா மலையிலே குர்ஆன் இறங்கியது. அங்கே காஜா மலை தான் இருக்கு. அடுத்து கேள்வி கேட்டிருந்தார்கள், 4 இமாம்களுடைய பெயரை எழுதுண்டு. அவனுக்கு தெரிஞ்ச 4 பேசிமாமுடைய பெயரை எழுதி விட்டான். ஆக இன்றைக்கு சிறார்களுடைய மார்க்க கல்வி, சிறார்களுடைய ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. அதை நாம் சீர்தூக்க வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈமான் கொண்டதற்காக வேண்டி சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அடி வாங்கினார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா 9 வயது சிறுவர், அவர் ஈமான் கொண்டு விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். ஈமான் கொண்டு முஸ்லிமாக அவர் மாறிவிட்டதை தெரிந்து கொண்ட காபிர்கள் அந்த சிறுவரை பிடித்து அழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நான் ஈமான் கொண்டதற்காக அடி வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று. ஒரு நாள் கம்பியை எடுத்து கடினமாக அழிவித்து விட்டார்கள். அவருடைய மேனியெல்லாம் இரத்த காயம் ஏற்பட்டது. அம்மார் என்ற அந்த சிறுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து தன்னுடைய சட்டையை கழட்டி காமித்தார். நாயகமே பாருங்கள், நான் ஈமான் கொண்டதற்காக, கலிமா சொன்னதற்காக வேண்டி அடி வாங்கியிருக்கிறேன், இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அம்மாரே, உன்னுடைய உள்ளத்திலே நீ ஈமானை நிரப்பியிருக்கின்றாய், உன்னுடைய உள்ளமெல்லாம் ஈமான் நிரம்பி இருக்கிறது, அதனால் தான் இப்படிப்பட்ட வேதனையை நீ அனுபவிக்கின்றாய். கொஞ்சம் சபர் செய், பொறுத்துக்கள், ஈமானுக்காக நீ பொறுத்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய ஆரம்ப காலத்திலே சஹாபாக்கள் பட்ட வேதனை, சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சபராக இருங்கள், சபராக இருந்த ஈமானை உரம் போட்டு வளருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, மக்காவிலே ஹுசைன் இப்னு முந்திரி என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், திறமையானவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து சொல்கின்றார், யா முஹம்மத் ஃபர்ரக்த ஜம்அனா வஸத்தத்த ஸம்லனா ஃபஇன் அரத்த மாலன் ஆதைனாக அவ் முல்கன் மல்லக்னாக. முஹம்மதே, எங்களை நீ பிரித்து விட்டாய், முஸ்லிம் என்றும் காஃபிர் என்று எங்களை நீ பிரித்து கொண்டிருக்கிறாய், எங்களுக்கு மத்தியிலே கொள்கையை குழப்பி விட்டாய். நீ விரும்பினால் உமக்கு நாங்கள் செல்வம் தருகிறோம், நீ விரும்பினால் உமக்கு நாங்கள் ஆட்சியை தருகிறோம், உங்களுடைய கொள்கையை விட்டுவிடுங்கள் என்று முந்திர் இப்னு ஹுசைன் இப்னு முந்திர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஓ ஹுசைனே, நீ யாரை வணங்குகிறாய்? அப்பொழுது அவர் சொன்னார், வானத்தில் ஒரு இறைவனை வணங்குகிறேன், பூமியில 6 சிலைகளை வணங்குகிறேன் என்று சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டார்கள், உனக்கு மழையை பொழிய வைப்பது யார், உமக்கு வெயிலையும் நிழலையும் தருவது யார் என்று வானத்திலே இருக்கக்கூடிய இறைவன் தான் தருகிறான் என்று சொல்லி காட்டினார். பிறகு ஏன் நீ இறை வைக்கிறாய், நீ முழுமையான ஈமானிலே வந்துவிடு என்று அந்த ஹுசைன் முந்திருக்கு சொன்ன பொழுது அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு ஒவ்வொரு நபராக இந்த தௌஹீதுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அரபுலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எதற்கெடுத்தாலும் தல்லாஹி பில்லாஹி அல்லாஹ்வை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் இடித்து விட்டால் உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா தான் சொல்வார்கள். ஆக அரபுலகம் எங்கும் இன்றைக்கு கலிமா பரவி இருக்கிறது, தௌஹீது பரவி இருக்கிறது சொன்னால் இதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பட்ட பாடுகள், பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த தௌஹீதும் கலிமாவும் இன்றைக்கு எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்காக வேண்டி அவர்கள் 23 ஆண்டு காலம் அவர்கள் உம்மத்தை உருவாக்கினார்கள். அந்த உம்மத்தை ஹைர உம்மத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகத்தை சிறந்த உம்மத் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அஸ்ஹாபி கனுஜூமி ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய தோழர்கள், என்னை ஈமான் கொண்ட தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று இருக்கிறார்கள். எப்படி நட்சத்திரங்களை பார்த்து கப்பல் ஓட்டிகள் வழி தெரிந்து கொள்கிறார்களோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை என்னும் கப்பல் ஓட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் சஹாபாக்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்குடைய வழியிலே வாழுங்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபா சமூகம் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பிலே முதல் கட்டமைப்பு தௌஹீது, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த உறுதி, அந்த கொள்கை நம்மிடத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எந்த தருணத்திலையும் நாம் ஷிர்க்குலே இணை வைப்பிலே சென்றுவிடக் கூடாது. அரபுகள் எப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றார்களோ அதுபோன்று நாமும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் அந்த தௌஹீதை ஓங்கி உரைக்க வேண்டும். இரண்டாவதாக அரபுலகத்திலே பரவி இருந்த நிறைவேற்றுமை, நிறத்தை வைத்து அந்த அரபுகள் ஏற்றத்தாழ்வு செய்வார்கள். வெள்ளையனுக்கு ஒரு மரியாதை செய்வார்கள், கருப்பனுக்கு மரியாதை செய்ய மாட்டார்கள். இப்படி நிறத்தை வைத்து அந்த அரபுகள் பாகுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபுலக மக்களை பார்த்து சொன்னார்கள், லா அபியத அலா அஸ்வத இல்லா பித்தக்வா. கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, உன்னுடைய தக்வாவை கொண்டுதான் சிறப்பு ஏற்படுகிறது. இறைச்சத்தின் மூலமாகத்தான் சிறப்பு வருமே தவிர நிறத்தின் மூலமாக சிறப்பு வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறவெறி பிடித்த அந்த அரபு மக்களே அதிலிருந்து விடுவித்தார்கள். நிறத்தின் மூலமாக உங்களுக்கு சிறப்பு ஏற்படுவதில்லை,
உங்களுக்கு சிறப்பு வேணுமா, உங்களுக்கு மகத்துவம் வேணுமா, நீங்கள் தக்வாவை அதிகமாக்குங்கள், இறைவனுடைய அச்சத்தை அதிகமாக்குங்கள். இறைவனுடைய அச்சத்தின் மூலமாகத்தான் நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியுமே தவிர உங்களுடைய நிறத்தை வைத்து உங்களுடைய அந்தஸ்தை அளக்க முடியாது, உங்களுடைய கண்ணியத்தை சொல்ல முடியாது என்ற ஒரு அடிப்படையான தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுலகத்தினுடைய மனங்களிலே விதைத்தார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர், வெள்ளை நிறத்தை சேர்ந்தவர். அவர் பள்ளியிலே பிலாலாக பணி செய்த பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்களை ஒரு நேரத்தில் இப்னு சௌதா, ஓ கருப்பியின் மகனே என்று அழைத்தார்கள். அவரும் கருப்பு, அவங்க அம்மாவும் கருப்பு. ஓ கருப்பியின் மகனே என்று அழைத்தார்கள். பிலாலுடைய மனம் புண்பட்டது. என்ன நம்முடைய நிறத்தை வைத்து இவர் பலிக்கிறாரே, நம்முடைய நிறத்தை குறை கூறுகிறாரே என்று பிலாலுடைய மனம் வேதனைப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்தவுடனே புகார் சொன்னார்கள். இதோ உங்களுடைய தோழர் அபூதர் என்னுடைய நிறத்தை பழித்து பேசுகிறார், என்னுடைய நிறத்தை குறைத்து பேசுகிறார், இப்னு சௌதா என்று என்னை அழைக்கிறார், கருப்பியின் மகனே என்று. தட்டி கேளுங்கள், அவரை கூப்பிட்டு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா அபூதர் இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா. அபூதரே, உம்மிடத்தில் அறியாமை காலத்தினுடைய பழக்கம் இருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எந்த மௌட்டிக காலத்திலே வாழ்ந்தீர்களோ, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்தீர்களோ, அத்தகைய ஒரு அற்பமான குணம், தீய குணம் இடத்திலே இருக்கிறது. நிறத்தை பழித்து சொல்லாதே. ஹும் இஹ்வானுக்கும், அந்த கருப்பு நிறத்திலே உள்ளவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள். வேண்டுமானால் நீங்கள் உடுத்தக்கூடிய துணியை அவர்களுக்கு உடுத்த வையுங்கள், நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களிடத்திலே வேலை வாங்குகின்ற பொழுது அதிகமாக வேலை வாங்கினால் அதற்குரிய ஊழியத்தையும் கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு அவர்கள் சகோதரர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சகோதரத்துவத்தை எடுத்து காட்டினார்கள். அமெரிக்காவிலே 77% வெள்ளையர்கள் வாழ்கிறார்கள், வெறும் 13% கருப்பர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவிலே வாழக்கூடிய வெள்ளையர்கள் திமிரு பிடித்தவர்களாக இருந்தார்கள். கருப்பர்களை எல்லாம் பழித்தும் இழித்தும் அவர்களை குறைத்தும் மதிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த பாரக் ஒபாமா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த அமெரிக்காவிலே தான் குத்துச்சண்டை வீரர் கேசியஸ் கிளை என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பர் 3 தடவை சாம்பியன் பட்டத்தை வாங்கினார். அவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு நாள் வெள்ளையர் ஹோட்டலில் சென்று சாப்பிடுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையர்கள் அவரை விரட்டி அடிக்கிறார்கள். இது வெள்ளையருடைய ஹோட்டல், கருப்பர்களுக்கு அனுமதி இல்லை என்று அவரை துரத்தி அடிக்கின்றார்கள். அவர் மன வேதனையோடு வருகிறார். அவர் வருகின்ற பொழுது இஷாவுடைய நேரம், ஒரு மசூதி அவருக்கு தென்படுகிறது. அங்கே பார்க்கிறார், எல்லா நிறத்தவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே அணியாக நின்று இஷா தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். இங்கே எல்லா நிறத்தவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்களே, இங்கே நிற பாகுபாடு இல்லை, நிற வேற்றுமை இல்லை, எவ்வளவு சமத்துவமாக இஸ்லாம் இருக்கிறது என்று இஸ்லாத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி கேசியஸ் கிளை என்ற தன்னுடைய பெயரை மாற்றி முகமது அலி கிளையாக வைத்துக் கொள்கிறார். ஆக அந்த முகமது அலி கிளை அமெரிக்காவிலே அதற்கு பிறகு பல பள்ளிவாசல்களை கட்டி, 100க்கும் அதிகமான பள்ளிவாசல்களை கட்டி இஸ்லாத்தை பரப்பினார். இதன் அடிப்படையில் தான் பாரக் ஒபாமா என்ற ஒரு கருப்பர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆக இன்றைக்கு அமெரிக்காவிலே நிறவெறி போய்விட்டது. அமெரிக்காவிலே எல்லா நிறத்தவர்களும் மதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அங்கே இஸ்லாம் பரவிய காரணத்தினால். இஸ்லாத்திலே நிற பாகுபாடு என்பது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றி வைத்த இந்த நிற பேதமையினுடைய மாற்றத்தை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 வருட காலம் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியிலே இமாமாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு மதீனாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாகும் 10 வருட காலம் ஒரு கருப்பு நிறத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து, நிறங்களை கொண்டு உங்களுக்கு உயர்வுகள் இல்லை, உங்களுடைய திறமைகளை கொண்டு உங்களுடைய தக்வாவை கொண்டுதான் உங்களுக்கு உயர்வு இருக்கே தவிர
உங்களுடைய நிறங்களால் உயர்வுகளோ அந்தஸ்துகளோ ஏற்படாது என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உறக்க சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த அடிப்படை தான் இன்றைக்கு உலகத்திலே நிற வேற்றுமை என்பது இல்லை, எல்லா நிறமும் ஒன்றுதான். அதிலே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்ற ஒரு கொள்கைக்கு இன்றைக்கு தத்துவவாதிகளும் அறிவாளிகளும் வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக மொழி வேற்றுமை. அரபுலகத்திலே அது மிகவும் அதிகமாக இருந்தது. மொழியை வைத்து பாகுபாடு செய்வது. அரபி பேசக்கூடியவர்கள் தான் சிறந்தவன், அரபி பேசாதவன் தாழ்ந்தவன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு வெறியை தகர்த்து எறிந்தார்கள். லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். அரபி பேசாதவனை விட அரபி பேசக்கூடியவனுக்கு எந்த தனிச்சிறப்பும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓங்கி உரைத்தார்கள். இன்றைக்கு உலகத்திலே 3065 மொழிகள் உலகத்திலே இருக்கின்றன. 3000க்கு அதிகமான மொழிகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்றன. அதிலே 27 மொழிகள் உலக மக்கள் அதிகம் பேசுகிறார்கள். அதிலே 11 மொழிகளை செம்மொழிகளாக தேர்ந்தெடுக்கின்றார்கள், சிறந்த மொழிகளாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த 11 மொழிகளிலே தமிழும் செம்மொழியாக இருக்கிறது, அரபியும் செம்மொழியாக இருக்கிறது. ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன அரபியுன் வ லிசானுல் குர்ஆனி அரபியுன் வ லிசானு அஹ்லி ஜன்னத்தி அரபியுன். நான் அரபி பேசக்கூடியவன், குர்ஆன் அரபி பாஷையில் இருக்கிறது. நாளைக்கு சொர்க்கத்திலே எல்லோரும் அரபி பாஷையிலே பேசுவார்கள். எனவே அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்களே தவிர மற்ற மொழிகளை பேசக்கூடாது என்று எங்கும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமன் வாசிகள் சந்தித்தார்கள். யமன் வாசிகள் சந்தித்து இஸ்லாத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர்கள் மீமி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலேயே அந்த மீம் என்ற எழுத்து வந்துவிடும். மீமி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹல் மினல் பிர்ரி லைஸ மின் பிர்ரின் சியாமின் ஃபிம் சஃபர் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, பயணத்திலே நோன்பு வைப்பது நன்மை தருமா என்று கேட்டாங்க. பயணம் செய்யும் போது நோம்புடைய காலமாக இருந்தால், ரமலானுடைய காலத்தில் நீங்க பயணம் செய்யறீங்க, பயணம் செய்யும் போது அந்த பயணத்தில் நோன்பு வைத்துக் கொண்டே பயணம் செய்யலாமா, அப்படி செஞ்சால் நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். அதுவும் மீமு வைத்தே கேட்டார்கள். லைஸ மின் பிர்ரின் சியாமின் ஃபிம் சஃபர் என்று மீமு வைத்தே கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த பாஷையிலே மீமை வைத்து நபிகள் நாயகம் விளக்கம் சொன்னார்கள். லைஸ மின் பிர்ரின் சியாமின் ஃபிம் சஃபர். பயணத்திலே இருக்கின்ற ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு வைத்தால் அதற்கு நன்மை இல்லை, நன்மை குறைவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிற மக்கள் பேசக்கூடிய, பிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியை தானும் பயன்படுத்தினார்கள். ஆக நம்முடைய மஹல்லாவிலே உருது பேசுகிறார்கள் சொன்னால் அவர்களோடு சேர்ந்து நாமும் உருது பேசலாம், அனுமதி இருக்கிறது. நான் தமிழ்ல தான் பேசுவேன், உருதுல பேச மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க கூடாது. அதுபோன்று உருது மக்கள் தமிழ் மக்களிடத்திலே பழகின்ற பொழுது தமிழ் மொழியிலே பேச வேண்டும். அவர்களிடத்தை உருது பேசி தன்னை திறமையை காமிக்க கூடாது. ஆனால் பெங்களூரு போன்ற நகரங்களிலே மொழியிலே பிடிவாதமாக இருக்கின்றார்கள். உருது மாலும் நகித்தோ முசல்மா நகி என்றே ஒரு பெங்களூர்காரர்கள் சொல்றாங்க. உருது தெரியலனா நீ முஸ்லீமே இல்லை என்று அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அரபு நாட்டில் இருக்கிறவங்க முஸ்லீமே இல்லையா? அங்க அரபில் தானே பேசுறாங்க, உருது பேசுறது இல்லையா? ஆக நாம் பேசக்கூடிய மொழியிலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அது ஒரு மௌட்டீக காலமாக, ஐயாமுல் ஜாஹிலியாவாக இருக்கிறது. உருது பேசக்கூடியவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களிடத்திலே பெண் எடுக்கலாம், பெண் கொடுக்கலாம். ஆக இத்தகைய பழக்கம் தான் இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறது. அடுத்ததாக இனவேற்றுமை, ஜாதி கொடுமை இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஆட்டி படைத்துக் கொண்டு, எங்கு பார்த்தாலும் ஜாதிகள். இஸ்லாத்திலே ஜாதிகள் இல்லை. பாரதியார் படித்தார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று. ஆக அறிவாளிகள் ஜாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த அரபுலகம் ஜாதி வெறியிலே இருந்தார்கள். குறைஷிகள் நாங்கள் தான் சிறந்தவர்கள், இஸ்மாயிலி நாங்கள் தான் சிறந்தவர்கள், பனு குனானா நாங்கள் தான் சிறந்தவர்கள், அதுனா நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று
தங்களுடைய குடும்ப பெயர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அரபுகள் மாறுதட்டி கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாதி பெருமையை தகர்த்து எறிந்தார்கள். ஜாதியிலே நன்மை இல்லை, ஜாதியிலே உண்மை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாதியை அழைக்கக்கூடியவன் அநீதத்தை அழைக்கிறான், துல்மை அழைக்கிறான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு லுல்மாகத்தான் எடுத்து காட்டினார்கள், அதுலாக எடுத்து காட்டவில்லை. ஜாதியை அழைக்கக்கூடியவன் அவன் அநீதத்தை அழைக்கிறான், நீதத்தை அழைக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதி இல்லை என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப பட்டாணி, சேக்கு, செய்யது இப்படி நம்ம வச்சிருக்கோமே, இது ஜாதி பேர் அல்ல, அடையாளத்தின் பெயர். இதை வைத்து நாம் ஜாதியை கொண்டு வந்து விடக்கூடாது. இவன் பட்டாணி, இவன் சேக்கு, இவன் செய்யது, இவன் லெப்ப, ராவுத்தர், இதெல்லாம் ஜாதி பேர் அல்ல, இதெல்லாம் குடும்பத்தினுடைய அடையாளங்களாக இருக்கின்றது. இதை வைத்து நாம் எத்தகைய ஒரு அந்தஸ்தையோ பெருமையை நாம் தேடக்கூடாது. அப்படி தேடினால் இஸ்லாத்துக்கு மாற்றமாக, ஹிலாஃபுல் இஸ்லாமாக இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கிறது. அடுத்தபடியாக மார்க்கத்திலே அனைவர்களுமே சமமானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன்னாசு ஸவாஸியத்துன் காஸ்னானில் முஷ்டி, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள். சீப்பின் பற்களை பாருங்க, எல்லாம் சமமா இருக்கு. ஏற்றத்தாழ்வாக இருந்தால் நம்முடைய தலையை கிழித்து விடும். அதுபோன்று மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள். ஏற்றத்தாழ்வு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே ஓங்கி உரைத்தார்கள். அல்லாஹ்வும் சூரத்து ஹுஜராத்திலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு இன்னா கலக்னாக மின் தகரி வ உன்சா வ ஜஅல்னாகும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, நீங்கள் ஒரே ஆண்களிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம், உங்களுக்கு மத்தியிலே கோத்திரங்களையும் பல கிளைகளையும் நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. லா லிதஃபாஹரு, பெருமை அளிப்பதற்காக வேண்டி அல்ல. நீங்கள் ஒருவருக்கொருவர் இலகுமான முறையிலே அறிந்து கொள்வதற்காக வேண்டிய கோத்திரங்களையும் கபீலாக்களையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அது பெருமை அளிப்பதற்காக இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். 2024 கத்தாரிலே கால்பந்து போட்டி நடந்தது, நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த கால்பந்து போட்டியினுடைய துவக்கத்திலே ரெண்டு காலுமே இல்லாத ரானிமுல் மிஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அந்த கால்பந்து ஆரம்பத்திலே ஒரு கிராத் ஓதினார். இந்த ஆயத்தை ஓதினார், யா அய்யுஹன் நாசு இன்னா கலக்னாக மின் தகரி வ உன்சா வ ஜஅல்னாகும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு. இந்த ஆயத்தை தான் ஓதினார். அவர் ஓதிய அந்த வீடியோவை 40 லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள். அதிலே 25,000 பேர் இஸ்லாத்திலே இணைந்து விட்டார்கள். ஏன்னு சொன்னால் அந்த வசனம் அத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு செய்யாதீர்கள். ஏற்றத்தாழ்வு எல்லாம் உங்களை அறிமுகம் செய்வதற்காக வேண்டித்தான், பெருமை அளிப்பதற்காக வேண்டி இல்லை. இந்த வசனத்தை அவர் உலகமெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஓதினார். இந்த ஓதியுடைய தாக்கம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த லட்சோப மக்களிலே ஒரு பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்தான், ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை. லெப்பை ராவுத்தர் என்பது நம்மை அறிமுகம் செய்வதற்குத்தான், நம்மை உயர்த்தி கொள்வதற்காக வேண்டிய அல்ல. அதுபோன்று உருது மொழி பேசுறவர், தமிழ் மொழி பேசுறவர் என்பது நம்மை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டிய தவிர நம்மை வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல. அப்படிப்பட்ட அந்த மௌட்டீக காலத்தை, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே உடைத்து எறிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது யமன் நாட்டிலிருந்து வாயில் இப்னு ஹுஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஓர் இளவரசர் ஆஜானு பாஜானுவாக இருக்கார். அதாவது 8 அடியில் இருக்கார். 8 அடியில் வந்தா எப்படி ஆஜான் பாஜானு இருப்பார். அவர் அரசர்களுடைய உடையை உடுத்திருக்கிறார். கம்பீரமான ஒட்டகத்திலே வந்திருக்கிறார். நல்ல பருமனான ஒட்டகத்திலே வந்து இறங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார். ஆனா யமனியுன் இப்னுல் முல்க், நான் யமன் நாட்டை சேர்ந்தவன், அரசருடைய மகனாக இருக்கிறேன். உங்களுடைய கொள்கை எனக்கு பிடித்து விட்டது, நானும் உங்களுடைய தொண்டராக மாறுகிறேன்.
எனக்கு சொல்லிக் கொடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். இளவரசரும் ஈமான் கொண்டார். ஆனால் அவர் திரும்பி செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அன்பளிப்புகள் கொடுத்தார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு வசதி இருக்கிறது, வேண்டாம் என்று மறுத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா என்ற ஒரு தோழரை, இவரை நீங்கள் எல்லை வரைக்கும் சென்று வழி அனுப்பி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். ஒரு நம்ம ஊருக்கு வர்றாருன்னா அவரை போய் பஸ் ஏற்றி விடுறது, ட்ரெயின் ஏற்றி விடுறது, இதெல்லாம் சுன்னத்து. நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆவியாவே இவரை நீ எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு வா என்று சொன்னார்கள். முஆவியார் இல்லை, அவர்களும் வெளியே செல்கிறார்கள். அவர் ஆஜானும் பாஜானுமாக இருக்கிறார். அவருடைய ஒட்டகமும் மிக பருமனாக இருக்கிறது, தனிப்பமாக இருக்கிறது. அவர் ஒட்டகத்திலே ஏறிவிட்டார். மதிய நேரம், சுடு மணலிலே கால் கடுக்கிறது. அந்த நேரத்திலே கேட்கிறார், உங்களுடைய ஒட்டகத்தில் நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு. ஒட்டகத்தில் உட்கார்றதுக்கு நீ தகுதி இல்லை, வேண்டுமானால் இந்த ஒட்டகத்தில் நெல்லே வா, ஒட்டகத்துக்கு ஒரு நெல்லை வரும், அந்த நெல்லே வா என்று சொல்லிட்டார். அப்பொழுதும் சுடு மணலிலே கால் கடுக்கிறது. அவற்றை கேட்டால், உங்களுடைய காலணி, உங்களுடைய செருப்பு வீணாகத்தானே இருக்கிறது, அதை கொடுத்து நான் போட்டுக்கிறேன். என்னுடைய செருப்பை போடுவதற்கு கூட நீ தகுதி இல்லை, வெறுங்கால நடந்து வந்துட்டேன். உடனே முஆவியார் யோசிச்சு பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை வரை விட சொன்னார்கள். அந்த நபியினுடைய வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கால் கடுக்க, கால் சூட எல்லை வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வருகிறார்கள். 20 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. 20 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபுலகத்தின் கலீஃபாவாக, ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு யமனில் இருந்து அதே வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒரு வியாபார குழுவோடு மதீனாவுக்கு வருகிறார். வியாபாரம் செய்யறக்காணி வந்து கேட்கிறார், வியாபாரம் செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஜனாதிபதியத்தில் அனுமதி வாங்கணும். ஜனாதிபதி யார் என்று கேட்கிறார். முஆவியா ரலியல்லாஹு என்று சொல்லப்படுகிறது. உடனே அவருக்கு தூக்கி போட்டுச்சு. ஒரு காலத்தில் முஆவியா அவர்களைத்தான் நான் கேவலப்படுத்தினோம். என்னோடு உட்காருவதற்கு நீ தகுதி இல்லை, என் காலணியை அணிவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னமே. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா என்று அவருக்கு ஒரு திகில் ஏற்பட்டது, திகைப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் நாம் வியாபாரம் செய்யாமல் திரும்பினால் நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும், பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று நினைத்து நடுங்கிக் கொண்டே முஆவியா அவர்களை போய் சந்திக்கிறார். முஆவியா பார்க்கிறார்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் தான் நம்மளை கேவலப்படுத்தினான், செருப்பு போறதுக்கு தகுதி இல்லைன்னா, பின்னாடி உட்கார்றதுக்கு தகுதி இல்லை என்று சொன்னான். இருந்தாலும் இந்த மனிதனை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அஹ்சின் மன் அஸாஅ இலைக்க, உம்மிடத்திலே தீமையாக நடந்தவரிடத்திலே நீ நன்மையாக நடந்து விடு என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர் தீமையாக நடந்தால் அவருடைய குணம், நாம் நன்மையாக நடக்கலாம் என்று அவரை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அரசு நாற்காலியிலே உட்கார வைத்தார்கள். உடனே அந்த வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய அந்த யமன் நாட்டை சேர்ந்த மனிதர் தேம்பி தேம்பி அழுகின்றார். என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஒரு காலத்திலே உங்களை நான் கேவலப்படுத்தினேன், அசிங்கப்படுத்தினேன், இப்பொழுது என்னை நீங்கள் கண்ணியப்படுத்தி விட்டீர்கள். அப்பொழுது முஆவியா சொன்னார்கள், இஸ்லாம் என்று சொன்னாலே கண்ணியம்தான். இஸ்லாம் யாரையும் இழிவுபடுத்த சொல்லவில்லை, யாரையும் கேவலமாக நடத்த சொல்லவில்லை. இஸ்லாம் என்று சொன்னாலே கண்ணியம்தான். இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அந்த சுன்னத்தை நிறைவேற்றினேன் என்று அழகாக சொல்லி காட்டினார்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஆக அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைவருக்கும் சமத்துவத்தை கொடுத்திருக்கு என்று சொன்னால் இதை விட வேற சிறப்பு தேவையில்லை. நம்முடைய மார்க்கத்தை பார்த்து இன்றைக்கு சாரையாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2050 உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிவிடும் என்று சொல்கிறார்கள். இப்போ 2025, இன்னொரு 25 ஆண்டு காலத்திலே 2050 உலகம் முழு இஸ்லாம் பரவிவிடும். உலகத்திலே முதல் மார்க்கமாக இஸ்லாம் மாறிவிடும். இப்பொழுது கிறிஸ்தவம் முதல் மதமாக இருக்கிறது. கிறிஸ்தவர் தான் உலகத்தில் அதிகமாக வாழ்கிறார்கள், அடுத்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 2050 இஸ்லாத்துடைய கொள்கையில் பரவி உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிவிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தது. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று படிப்பை மறுத்தார்கள், பெண் கல்வியை மறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம வ முஸ்லிமா. கல்வியை தேர்வது முஸ்லிமான ஆண் பெண் இருவருக்கும் கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்று தன்னுடைய மனைவி ஹப்ஸா பின்த் உமர் அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியும் ஷிஃபா பின்த் ஹாரிஸா என்ற பெண்ணிடத்திலே படித்துக் கொண்டிருந்தார்கள். திருமணம் முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் திருமணம் நடந்த பிறகு கேட்டார்கள், நான் போய் தொடர்ந்து படிக்கட்டுமான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை ஷிஃபா பின்த் ஹாரிஸா இடத்தில் திரும்பவும் போய் படிப்பதற்காக விட்டார்கள். திரும்பவும் நீங்கள் படியுங்கள் என்று தோன்றினார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை பெண் கல்வியை உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது, பெண் கல்வியை ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே அரபு கல்லூரிகளை விட நிஸ்வான்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பெண் கல்விகள் கொடுப்பதற்காக நிஸ்வான் மதரசாக்கள் நாம் துவங்கி இருக்கிறோம். ஆக பெண் கல்வியை நாம் என்றைக்கும் மறுக்கக்கூடாது. பெண்களுக்கு நாம் கல்வியை கொடுத்தால் தான் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். உருவார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் கல்விமானாக இருக்கிறீர்கள், அதை பற்றி எனக்கு ஒன்றுமில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறீர்கள், அங்கிருந்து கல்வியை கற்றுக்கிறீங்க. நீங்க கவிமானாக இருக்கிறீர்கள், அதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. உங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ஒரு கவிஞர், அவர்களிடம் கவிதையை கற்றிருப்பீர்கள். நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்கள், நிறைய மருந்து தான் சொல்றீங்களே, மருத்துவத்தை எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தை உருவா என்று அந்த சஹாபி கேட்கிறார். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவ கல்வியை நான் எப்படி கற்றுக்கொண்டேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்திலே அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக யமனிலிருந்து ஒரு மருத்துவ குழு வந்தது. அவர்களிடத்திலே மண்டியிட்டு நான் மருத்துவ கல்வியை படித்துக் கொண்டேன், அதன் மூலமாக மருத்துவத்தை அறிந்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இஸ்லாத்திலே பெண்களுக்கு மருத்துவ கல்வி கூட ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்திலே பெண் டாக்டர் இல்லாத காரணத்தால் நம்முடைய பெண்கள் சிரமப்படுகிறார்கள். கோயம்புத்தூர்ல பாருங்கள், அங்குள்ள சகோதரர்கள்லாம் ஒரு இஸ்லாமிய பெண் டாக்டரை வைத்து இஸ்லாமிய பெண்களுக்கு இலவசமாக பேர்காலம் பார்க்கிறாங்க. ஆக இப்படி இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் டாக்டராக ஆகிவிட்டால் நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். பெண் கல்வியை இஸ்லாம் மறுக்கவில்லை, இஸ்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது முறையாக இருக்க வேண்டும். பெண்கள் ஹிஜாபோட சென்று பாதுகாப்பாக வந்துவிட வேண்டும். ஆனால் படிக்க போகக்கூடிய பெண்கள் ஆரம்பத்தில் ஹிஜாபோடு போறாங்க, தந்தையோடு போறாங்க, கொஞ்ச காலத்துல ஹிஜாபும் போச்சு, அடுத்தவனோட ஓடிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. பாதுகாப்பான சூழ்நிலையிலே, தற்காப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. அதுபோன்று அரபுகள் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டார்கள். பெண்களே சொத்து, பெண்களுக்கு எதற்கு சொத்து என்று கேட்பார்கள். பெண்களை ஒரு பொருளாகத்தான் மதித்தார்கள், பெண்களை பொக்கிஷமாக நினைக்கவில்லை அரபுகள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், அந்நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களிலிருந்து வந்தவர்கள் தான், பெண்கள் ஆண்களிலிருந்து வந்தவர்கள் தான், அவர்கள் தனி படைப்பல்ல, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப ஆயத்தை இறக்கி வைத்தான். யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين. அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான், ரெண்டு பெண்ணை போன்று ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பங்கு இருக்கிறது, ரெண்டு பெண்களை போன்று ஒரு ஆணுக்கு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு உபதேசிக்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்டது. ஆக நம்முடைய சொத்திலே நம்முடைய ஆண் பிள்ளைக்கு பங்கு இருப்பதை போன்று பெண் பிள்ளைக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் பெண்களுக்கு பங்கே கொடுக்கறது இல்லை. கேட்டா திருமணம் முடிச்சு கொடுத்தோம்ல, உனக்கு நகை போட்டோம்ல, உனக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம்ல, இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இது சரியாயிடுச்சோ சரியில்லை. பெண்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? சொத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மார்க்கம் வகுத்து தந்த ஒரு அழகான சட்டமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே 2 வசனத்தை சொத்தினுடைய விளக்கமாக, அதை யாராருக்கு கொடுக்க வேண்டும், யாராருக்கு சேர்க்க வேண்டும் என்று 2 பெரிய வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெண்களே சொத்து, பெண்களுக்கு எதற்கு சொத்து என்று மௌட்டிகம் பேசிக் கொண்டிருக்காமல்
ஜாஹிலியாவுடைய சொல்லை நாம் சொல்லாமல் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொத்து கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் முன் வர வேண்டும். நம்முடைய மனசை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மிடத்துல கேள்வி கேட்காமல் இருப்பான். இதெல்லாம் நாளைக்கு கேள்வி கேட்டுவானே, ஆணுக்கு கொடுத்தியா பெண்ணுக்கு கொடுத்தியா கேள்வி கேட்பானா இல்லையா? அதில் சிக்கிக்கிறோம். ஆக நாம் உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆண்களுக்கு ஒரு ஒரு கணிப்பாகவும் பெண்களுக்கு இன்னொரு கணிப்பாகவும் வாழாமல் இருவருக்கும் சரியான கணிப்பாக, இருவருக்கும் தோதுவான ஒரு தந்தையாக, சமமான தந்தையாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அரபுகள் பெண்களை திருமணம் செய்ய மாட்டார்கள், அழைத்து வந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை ஏற்படுத்தினார்கள். அந்த மகர் கூட இன்றைக்கு ரொம்ப குறைவாக ஆகிவிட்டது. வரதட்சணை தான் தலைவிரித்து ஆடுகிறது. 100க்கு 100, 200க்கு 200 வரதட்சணை. 100க்கு 100, 200க்கு 200 என்று வரதட்சணை கேட்க ஆரம்பித்து விட்டோம். வரதட்சணை என்று இஸ்லாத்தில் இல்லை, அது யூதர்களுடைய பழக்கம். மகரை மறந்து விட்டோம். எத்தனையோ ஊர்களிலே மகர் தப்தர் தான் எழுதப்படுகிறது, நோட்டில் தான் எழுதப்படுகிறது. ரொக்கமாக மகரை கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஅஸம நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஅூனா. நிச்சயமாக பரக்கத்தான திருமணம் என்பது அவருடைய செலவீனம் குறைந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இந்த அடிப்படையிலே பார்த்தா இன்னைக்கு பரக்கத்தான திருமணமே இல்லை. ஏன்னா திருமணம் என்று சொன்னாலே அந்த ஒரு நாளிலே பல லட்சங்களை செலவழிக்கிறோம். அந்த ஒரு நாளிலே பல லட்சங்களை செலவழிக்கிறோம், பல லட்சங்களை வீணாக்குகிறோம். எல்லோருக்கும் விருந்து கொடுக்கிறோம், தேவையில்லை. அன்னைக்குன்னு பார்த்து 1000 பேர் 2000 பேர் சாப்பிட்றாங்க. ஒரு 100 பேருக்கு சொன்னா போதும். ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு பணக்காரர் வாழ்ந்தார். அவர் திருமணம் முடித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார், நான் திருமணம் முடித்து விட்டேன், எவ்வளவு மகர் கொடுத்தேன் தெரியுமா? ஒரு பேரித்தம் கொட்டை அளவுக்கு நான் தங்கத்தை மகராக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான் அவுலிம் வலவு பிஷாத்தின். அப்துர் ரஹ்மானே, ஒரு ஆடை அறுத்து வலிமா விருந்து கொடு என்று சொன்னாங்க. அப்ப அந்த பணக்காரருக்கு ஒரு ஆடு தான் அனுமதி கொடுத்தாங்க, ஒரு ஆடை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வலிமா விருந்துனா என்னன்னு தெரியாம போச்சு. கல்யாண விருந்து தான் வலிமா விருந்து நினைச்சு. கல்யாண விருந்து பெண் வீடு, வலிமா விருந்து என்பது மணமகன் கொடுக்க வேண்டும். ஆக மார்க்கம் தெரிந்தவர்கள் அந்த கல்யாண விருந்தையே வலிமா விருந்தாக கொடுத்து விடுகிறார்கள். நாளைக்கு கூட ஒரு திருமணம் இருக்கு. அந்த திருமணம் என்பது அவர் அரபு நாட்டில் இருக்கார், மாப்பிள்ளை அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான முறையில் அவரே விருந்து தரேன்ட்டார். 1000 பேருக்கு நானே விருந்து தரேன்ட்டார். ஆக மாப்பிள்ளை வீடு தான் விருந்து கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய இந்தியாவிலே பிறந்த கொடுமையினால் பெண் வீட்டார்கள் அதற்காக வேண்டி சிரமம் எடுத்துக் கொள்கிறார்கள். வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பெண் வீட்டார் தான் திருமண விருந்தை கொடுக்கிறார்கள். மாப்பிள்ளை கொடுப்பதற்கு பதிலாக பெண் வீட்டார்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய ஒரு கட்டமைப்பை கொடுத்தார்கள். அடுத்ததாக மறுமண வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபுலகத்திலே உருவாக்கினார்கள். அரபுலகத்திலே யாராவது விதவை பெண்ண ஆகிவிட்டால் அவர்களை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதவை பெண்ணைத்தான் முதல் மனைவியாக திருமணம் முடித்தார்கள். அவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் ஏற்கனவே 2 பேருக்கு திருமணம் முடிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட 15 வயது மூத்த, தன்னை விட 15 வயது அதிகமான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதல் மனைவியாக ஒரு விடவை திருமணம் முடித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாக அரபுலக மக்களுக்கு சொன்னார்கள், விதவை பெண்கள் மணப்பந்தலிலே மணப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்கள் தூக்கி எறியப்படக்கூடியவர்கள் அல்ல, ஆதரிக்கப்படக்கூடியவர்கள் விதவை பெண்கள் என்ற ஒரு கருத்தை அந்த அரபுலக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து காட்டினார்கள். வேறும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஸ்ஸாஇ அலல் அல்மிதத்தி கல்லதி யஸூமுன் நஹார வ யகூமுல் லைல. விதவை பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? இரவெல்லாம் நின்று வணங்கியவரை போன்று நன்மை பெறுகிறான், பகலெல்லாம் நோன்பு வைத்தவனை போன்று நன்மை பெறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவை பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களுக்கு ஆர்வப்படுத்தி சொன்னார்கள். ஆக விதவை பெண்கள் என்பவர்கள் மறுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் வரவேற்கப்படக்கூடியவர்கள். இன்றைக்கு இந்த சுன்னத்தை பின்பற்றி தான் அரபுகள் 5 மனைவி கட்டுறாங்க, 4 மனைவி 5 மனைவி கட்டுறாங்க. அரபுலகத்தில் விதவை பெண்களே இல்லை.
விதவை பெண்ண உடனே அவர்களை திரும்ப முடித்து வருகின்றார். அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து கண்ணியமான முறையில் அவர்களை வாழ வைக்கின்றார்கள். நம்முடைய நாட்டிலே விதவை பெண்களுக்கு நிறைய பேர் முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. அதை ஒரு அருவருப்பாக, ஒரு வேண்டாவருப்பாகத்தான் அந்த காரியத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் மனைவியை விதவை பெண்ணாக கட்டினார்கள் என்று சொன்னால், விதவைகளுடைய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டாங்க. அவங்க ஒரு கன்னிப்பெண், நான் சிறந்தவளா உங்களுடைய மனைவி ஹதீஜா சிறந்தவர்களா என்று. நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய மனைவி ஹதீஜா தான் உன்னை விட சிறந்தவர். ஏன் தெரியுமா? என் மனைவி என்னோடு இருக்கின்ற பொழுது அந்த ஹதீஜா அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் என்னிடத்திலே கொடுத்து இந்த மார்க்கத்துடைய காரியங்கள் செவ்வனே செய்வதற்காக, சீராக ஆற்றுவதற்காக அன்னை ஹதீஜா அவர்கள் பின்பலமாக இருந்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். அதனால் மார்க்கத்துக்கு உதவியோடு என்னோட வாழ்ந்த அந்த ஹதீஜா தான் சிறந்தவள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அழகாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அடுத்தபடியாக அரசியல் கட்டமைப்பை நாம் அமைக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் 80 கட்சிகள் இருக்கின்றன. இஸ்லாத்துடைய பேரில் 80 கட்சிகள் இருக்கின்றன. அதிலே பிரபலியமாக ஒரு 8 கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. ஆக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அரசியலிலே மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள். அவருடைய அந்த அரசியல் கட்டமைப்பு என்பது மிகவும் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல், மிகவும் அர்த்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அங்கே முதல் வேலையாக அரசியல் கட்டமைப்பை செய்தார்கள். மதீனாவுடைய தலைவராக தான் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். சில சஹாபாக்களை பொறுப்புதாரிகளாக ஆக்கினார்கள். 52 அரசியல் அமைப்பு சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதிலே மதீனாவிலே வாழக்கூடிய, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய மாற்றார்களுக்கு என்ன சட்டம், யூதர்களுக்கு என்ன சட்டம், நசராக்களுக்கு என்ன சட்டம், அவர்களுக்கு நாம் ரேஷன் கொடுக்க வேண்டுமா, அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டுமா, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமா, இதையெல்லாம் அரசியல் சட்டமாக கொண்டு வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மாற்றார்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ரேஷனை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான நீரை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதினார்கள். ஆக இந்த உலகத்திலே எழுத்துப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒரு நாள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, எப்பவுமே பள்ளியில இருப்பார். அபூதர் கிஃபாரி அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், அலா தஸ்தஅமில்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எனக்கு அரசியல் இருந்து ஒரு பதவி கொடுக்க வேண்டாமா, அரசியல் பதவி கொடுக்க வேண்டாமா, அது மூலமாக மக்களுக்கு நான் சேவை செய்வேனே. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபஇன்னக ضعيفٌ فإنها أمانة وخزي ونذامة يوم القيامة. அரசியல் பதவி என்பது அது ஒரு அமானிதம். அதை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை கியாமத்து நாளிலே கேள்வி கேட்கப்படுவாய். அதன் மூலமாக உனக்கு இழிவு ஏற்படும். நீ பலகீனமானவனாக இருக்கிறாய், பதவி வகிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பலம் இல்லை, மன ஆற்றலும் உடல் வலிமையும் இல்லை, நீ பலகீனமாக இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதவி தருவதற்கு மறுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே கண்டவனெல்லாம் பதவிக்கு வருகிறார். சமூகத்தை காக்க முடியாத, சமூகத்தை தேற்ற முடியாதவெல்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்து சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திற்கு நல்லது செய்வதற்கு பரமாக அவர்கள் மூலமாக விளைவுகளும், அவர்கள் மூலமாக ஆபத்துகளும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம், கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் தகர்க்கப்பட்டு முஸ்லீம் என்று சொன்னாலே ஒரு பலகீனமான ஒரு சமுதாயம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமூகத்துடைய தரத்தை கொண்டு போய் விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த சஹாபாக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றார்கள். அனைவரும் எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூகத்தை இன்றைக்கு நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும் குர்ஆனிலே சஹாபாக்களை போற்றுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகிய பட்டத்தை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சஹாபாக்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த நிலை இன்றைக்கு இருக்கிறதா?
அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்கிறானா, அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறானா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக பட்டம் பெற்ற பிறகு மக்காவிலே 13 ஆண்டுகள் தௌஹீதுக்காக வேண்டி உழைத்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை பரத்துவதற்காக 13 ஆண்டுகள் பாடுபட்டார்கள். ஆனால் மக்காவிலே 200 பேர் தான் இஸ்லாத்தை தழுவினாங்க. 13 ஆண்டுகளில் 200 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பிறகு மதீனாவுக்கு வந்தார்கள். அங்கேதான் லட்சக்கணக்கிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள். 1,40,000 பேர் கூடியிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த ஏகத்துவத்தை தௌஹீதை போதித்தார்கள். மதீனாவிலே வந்து அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி அதன் கீழே மக்களை சீர்படுத்தினார்கள், செம்மைப்படுத்தினார்கள், நற்குணங்களை போதித்தார்கள், நல்ல ஒழுக்கங்களை எடுத்து காட்டினார்கள். மதீனாவிலே தான் அனைத்து இபாதத்துகளும் கடமையாக்கப்பட்டது. மக்காவிலே தௌஹீதும் இல்மு தான் போதிக்கப்பட்டது. மதீனாவுடைய வாழ்க்கை தான் அனைத்து இபாதத்துகளும் அனைத்து துறைகளுக்கான வழிகாட்டிகளும் மதீனாவில் தான் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஆக மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளிலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஈமான் கொண்ட, தன்னிடத்தில் ஈமானை தழுவிய, இஸ்லாத்தை தழுவிய அந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு உருவாக்கினார்கள் என்று சொன்னால், கடைசி சஹாபி கூட பின்பற்றுவதற்கு தகுதியானவர். ஆரம்ப சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார். இது சஹாபி அபூ துஃபைல் என்ற சஹாபி. இவர்தான் இறுதியாக மதீனாவிலே சஹாபாக்களை மரணித்தார். அவர் 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அபூ துஃபைல் என்ற சஹாபி. இந்த இறுதி சஹாபி வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செம்மைப்படுத்தினார்கள், சீர்படுத்தினார்கள் என்று சொன்னால், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால நேரத்தை சஹாபாக்களுக்கு அதிகமாக பயன்படுத்தினார்கள், உபயோகப்படுத்தினார்கள். அதுபோன்று இஸ்லாத்துடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய, தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் மஹல்லாவை கட்டமைக்க வேண்டும். மஹல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் செம்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை செம்மைப்படுத்த வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய ஹஜரத் அவர்களோடு அழகாக சொன்னார்கள், இளைஞர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பிடிப்பாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அசட்டியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அழகான முறையிலே பல எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு இளைஞர்கள் செல்போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறார்கள், செல்போனிலே மூழ்கி கிடக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். அவர்கள் செல்போனிலே என்ன பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் எதற்காக செல்போனை வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பேரண்ட்ஸுகள், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை கவனிப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது இஸ்லாத்தின் இயற்கையில் தான் பிறக்குது. அந்த குழந்தைகளை மாற்றுவது அந்த குழந்தைகளுடைய கொள்கையை மாற்றுவது, கலாச்சாரத்தை மாற்றுவது, பழக்கத்தை மாற்றுவது அவருடைய பெற்றோர்கள் தான். அவர்கள் பெற்றோர்கள் மூலமாகத்தான் அவர்கள் மதம் மாறுகிறார்கள், வழி தவறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை உஷார்படுத்துகிறார்கள். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை மதம் மாற விடாமல், வழி மாற விடாமல் நல்ல வழியிலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அவர்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் மீது நல்வழி காட்டுங்கள், அவர்களை அப்படியே விட்டு விடாதீர்கள், உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கவனத்தை நாம் வாழ வேண்டும் என்று அழகாக அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட 10 கட்டமைப்புகளை, சமூகத்தை கட்டமைத்தார்கள். இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி. மனித சமுதாயத்திற்காக வெளியாக்கப்பட்டதிலே சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுத்தான். அந்த சிறந்த உம்மத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களுடைய பாரம்பரிய இடத்திலே வரக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய வழியை பின்பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒளிந்து வாழக்கூடிய, கலிமா சொல்லி வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறந்த சமூகத்தை உருவாக்கினார்களோ அந்த சிறந்த சமூகத்திலே பங்கு வகிக்கிறோம் என்ற எண்ணத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை சிறந்தவர்களாக, நம்மை உயர்ந்தவர்களாக, வணக்கசாலிகளாக, நோன்பு வைப்பவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, நல்ல நல்ல பழக்கங்களை உருவாக்கக்கூடியவர்களாக, நல்ல பழக்கங்களை பேசக்கூடியவர்களாக, நல்ல கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்ல காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும், நாம் திருத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய இந்த கூட்டத்தை மதுரை மாவட்ட தெற்கு மாவட்ட ஜமாத் உலமா ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதுபோல விராச்சாரி ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த மார்க்க கூட்டத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் எதிர்காலத்திலே செழிப்பான வாழ்க்கையை, சீரான வாழ்க்கையை, மார்க்க முறைப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை, மார்க்க முறைக்கு மாற்றமாக பேசாத ஒரு வார்த்தைகளாக, மார்க்க முறைகளை பின்பற்றக்கூடிய சாலிஹீன்களாக, நல்லோர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைந்த நற்கூலிகளை தருவானாக, உயர்ந்த ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.